எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு பதிவை பத்தி தான் நம்ம பேசியே ஆகணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து இந்த என்ஜிஓ கன்சல்டன்ட்டா வந்து கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து ஒரு 7 வருஷம் ஆயிருக்கும். ஸோ நெறைய கிளையண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, நெறைய அட்வைஸஸ் நம்ம குடுத்துருக்கோம். எதுவுமே பார்த்தீங்கன்னா, நம்ம சார்ஜ் வாங்கி நம்ம அட்வைஸ் குடுக்குறது கிடையாது. நம்மளுக்கு தெரிஞ்சத மத்தவங்களுக்கு சொல்லி தரணுன்றதுக்காக தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். மத்தபடி இந்த சர்டிஃபிகேட்ஸ்க்கு தான் நம்ம காசு வாங்கி நம்ம பண்றோமே தவிர, இந்த லீகல் அட்வைஸ் குடுக்குறது எதுக்குமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, சார்ஜஸ் வாங்குறது கிடையாது. அப்படி இருக்கும்போது, முதல்ல நம்ம ஏன் இந்த சேனல் ஆரம்பிச்சோன்றத நான் சொல்லிடுறேன். சேனல் ஆரம்பிச்ச நோக்கம் என்னன்னா, நம்ம கிளையண்ட்ட புடிக்கிறதுக்காகலாம் நம்ம பண்றது கிடையாது. நம்ம எதுக்காக மொத சேனல் ஆரம்பிச்சோம்னா, நெறைய விஷயம் நம்ம நேர்லயே நம்ம பார்த்துருப்போம். நெறைய ஸ்கேம்ஸ் நடந்திருக்கு. ஒரு என்ஜிஓவ வேற ஒரு புரோக்கர் ஒருத்தவங்க வந்து ஏமாத்திக்கிட்டு இருப்பாங்க. இது புரோக்கர்ன்னு சொல்ல முடியாது. அதையும் பார்த்தீங்கன்னா, ஒரு கார்ப்பரேட் லெவல்ல இயங்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. எப்படி பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆ எல்லாரும் எந்தெந்த என்ஜிஓஸ்க்குலாம் ஃபண்ட்ஸ் தேவைப்படுதோ, அவங்களெல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணி, அவங்க கிட்டேருந்து ஒரு 1,00,000, 2,00,000 ஈவன் 10,000 கூட ஏமாத்துறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த 35(1)(2)ன்ற ஒரு சர்டிஃபிகேட்ட வச்சு 10,000 கோடி வருது, 20,000 கோடி வருதுன்னு சொல்லிட்டு, இது ஒரு ஸ்கேம் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த சர்டிஃபிகேட்டே உண்மையா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சர்டிஃபிகேட்ட ஃபேப்ரிகேட் பண்ணி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாரி ஸ்கேம்ஸ்லாம் நம்ம பார்த்ததுனால, ஸோ நம்ம இத அவேர்னஸா நம்ம வந்து நம்ம சேனல்ல சொன்னா, நம்ம கிளையண்ட்ஸ்க்குலாம் தெரிய வரும். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்மளுக்கு ஒர்க் பார்த்தீங்கன்னா, ரெஃபரன்ஸ்லாம் வந்துகிட்டு தான் இருக்கு. நம்ம நியாயமா நம்ம பண்றதுனால நம்மளுக்கு வேலை வந்துட்டு இருக்கு. வேலை நம்ம செஞ்சு குடுத்துறோங்க. கிட்டத்தட்ட ஒரு 3000 பேருக்காச்சும் நம்ம வேலை செஞ்சு குடுத்துருப்போம். நம்ம சைட்லேருந்து பேன் இண்டியாவா தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில நம்ம எந்த குறையும் நம்ம சொல்ல கிடையாது. நம்ம சப்ஸ்கிரைபா வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ பார்த்துட்டு, அவங்களுக்கு நம்ம ஸ்கேம்ஸ பத்திலாம் சொன்னா, அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் ஏமாற மாட்டாங்க. ஒரு ஹெல்ப்பா இருக்குன்றதுக்காக தான் நம்ம இந்த சேனல் ஆரம்பிச்சு, ஸ்டார்ட்டிங்லேயே நம்ம சேனல்ல இங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்கேம்ஸ பத்தி மட்டும் தான் நான் பேசியிருப்பேன். ஏன்னா, இவ்வளோ நம்ம பார்த்து தெரிஞ்சு, ஆ உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சு, அதிலிருந்து ஒரு பாயிண்ட்ட தான் நம்ம பேசியிருப்போமே தவிர, எதுவும் சொந்த இதுலருந்து நம்ம எடுத்து பேசுறது கிடையாது. வெளியில என்ன நடந்திருக்கோ, மத்த என்ஜிஓஸ்க்கு என்ன நடந்திருக்கோ, அவங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து தான் நம்ம பேசியிருக்கோம். ஸோ, அதில பலன் அடைஞ்சவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஆனா, இப்ப என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்னலாம் நம்ம ஸ்கேம் சொல்லிட்டு இருக்கோமோ, திருப்பி அதே ஸ்கேம்ஸ திருப்பி பார்த்துட்டு, மறுபடியும் வந்து என்கிட்ட வந்து 10,000 குடுத்தேன், ஏமாத்திட்டாங்க. ரூ. 1,00,000 குடுத்தேன், ஏமாத்திட்டாங்க. இவங்கலாம் எப்படி ஏமாந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, டொனேஷன் உங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டு வேற ஒருத்தவங்க காசு வாங்கிட்டு இருக்காங்க ரூ. 10,000. அப்படி ஒருத்தர் சொல்றாரு. இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 1,00,000 குடுத்துட்டு, நான் வந்து கவர்ன்மென்ட் ஃபண்ட் வாங்குறதுக்காக காசு குடுத்துருந்தேன். அவங்க காசும் திருப்பி தரல, எனக்கு கவர்ன்மென்ட் ஃபண்ட வாங்கி தரலன்றாரு. இதெல்லாம் எப்படின்னு எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. என்னன்னா, எவ்வளோதான் நம்ம திருப்பி சொல்லிட்டு இருந்தாலும், ஒரு காசு குடுத்து ஒரு டொனேஷன் வராது அப்படின்னு நம்ம எத்தன வாட்டி நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. யாராவது ஒருத்தர் வந்து ஒரு 10,000 குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ரூ. 1,00,000 வரேன்னு சொன்னாங்கன்னா, குடுக்கறதுக்கு ரெடியா இருக்கீங்க. ஸோ இதில நீங்க எப்ப நீங்க ஸ்டாப் பண்றீங்களோ, அப்பதான் வந்து இந்த மாரி ஸ்கேமர்ஸ் வந்து ஸ்கேம் பண்ணாம இருப்பாங்க. இத ஒரு பிசினஸா எடுத்துட்டு உள்ள வரமாட்டாங்க. நீங்க குடுக்க நீங்க ரெடியா இருக்கவோ, நீங்க அதே மாரி ஸ்கேமர்ஸ் வந்து புதுசா உருவாயிட்டே தான் வருவாங்க. ஸோ முதல்ல நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். காசு குடுத்து எந்த டொனேஷனுமே உங்களுக்கு வராது. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ பார்த்து நீங்களா ஒரு கார்ப்பரேட்ட அணுகி நீங்க டொனேஷன் வாங்கினா